மச்சிஸ் மேட்டா பாட்காஸ்ட் பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பிரபலமான அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் கூடயும் சொல்லலாம். அவங்க வந்து நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பானிபூரி வந்து ஒரு கடையில் ஒரு ஓரமாக பஞ்சாபிஸ் கடையில் தான் மோஸ்ட்லி விற்பாங்க. அந்த ஸ்வீட்ஸ்லாம் விற்கிற இடத்துல கொஞ்சம் ஓரமாக வச்சுருப்பாங்க. அதை கூட யாருமே வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பானிபூரி வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குன்னா இவங்க ஒரு பெரிய பெரிய காரணம். ஸோ இன்னைக்கு அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இது நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க மிஸ்ஸஸ் நந்தனா. அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க வந்து நானாஸ் பானிபூரியோட உரிமையாளர். அவங்ககிட்ட பேசி இன்னைக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க கேட்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குலுகுலுன்னு இருக்கீங்க. ஆமாம். ஓகே, கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்க. நான் ஈஸியான கேள்விஸ் தான் வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஓகே. ஓகே, மிஸ்ஸஸ் நந்தனானா ஒரு 4 வரியில என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நானா வந்து ஐ லைக் டு பி டிஃப்ரெண்ட். வித்தியாசமா இருக்கணும்னு பார்ப்பேன். என்னைக்குமே வந்து நானா டிஃப்ரெண்ட். நானா வித்தியாசம். நானா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். உங்க சைல்ட்ஹுட்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க? நான் வந்து orang Penang. ஸோ Okay. orang Penangனாவே நம்மளுக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். எஸ். ஸோ அந்த டேஸ்ட் பட் வந்து ரொம்ப ஹாய். என்னோட சாப்பாடு பிடிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஒன்னொன்று அந்த சாப்பாடில் வந்து கண்டிப்பாக என்னாச்சும் யூனிக்னஸ் இருக்கணும் அந்த மாதிரின்னு ஒரு ட்ரை பண்ணுற ஒரு ஆள். ஸோ வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். தென் ஆஃப்டர் கல்யாணம் பண்ணிவிட்டு வி கேம் டு ஜேபி. எதுக்காக அங்க இருந்து பிணைங்கல இருந்து ஜேபிக்கு வந்தீங்க? ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாங்க. ஓகே. ஸோ வி கேம் ஹியர். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நீங்க அப்ப வந்தோடனே இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல கிடையாது. வந்துட்டோனே வந்து நான் வந்து டியூஷன்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லி கற்றுக்கிறேன். ஆக்சுவலி ஐ எம் டிபிஏ கிராஜுவேட். ஓகே. ஓகே. ஸோ டிபிஏ செஞ்சுட்டு உப்சியில் முடிச்சுட்டு தென் ஐ டிட் மை எம்எஸ்சி தென் ஐ டிட் மை டிபிஏ. ஸோ டிபிஏ வந்து நான் பிஸ்னஸில் செஞ்சேன். ஆனாலுமே பினாங்கில் இருக்கும்போது ஐ வாஸ் டீச்சிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே மெயினாகவே அதுதான் நான் செஞ்சேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணேன், வந்துட்டோன்னே வி ஹேவ் ரொம்ப ஜேபி ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஓகே. நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். சிங்கப்பூரை போகிற பாதையில் இதே மாதிரி மேசை போட்டு சாப்பாடுலாம் விற்றுருக்குறேன் நான். ஓகே. ஸோ we stayed in a very small room. சரியான சின்ன ரூம் தான் அது. ஒரு 20x10 கூட இருக்காது. அவ்வளோண்டு சின்னது. ஷேரிங் பாத்ரூமில் தான் இருந்தோம். ஓகே. ஓகே. மலேசியால ஜேபில. ஓகே. ஓகே. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தோம். அப்போ வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். தென் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சமைச்சிட்டு இந்த மாதிரி அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நான் என்னாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட மைண்ட் செட் ஒன்று தான், சிங்கப்பூர் போய் வேலை செய்யக்கூடாது. ஓகே. நீங்க கடைசி வரைக்கும் சிங்கப்பூர் போல? நான் போல. ஓகே. நிறைய ஆஃபர்ஸ் கிடச்சிச்சு சிங்கப்பூர்ல. வேலைலாம் நம்ம ஜாப் ஸ்ட்ரீட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய வேலை கிடச்சிச்சு. பட் வேண்டாம். அப்புறம் ஒரு சிங்கப்பூர் கம்பெனி ஜேபியில் இருந்தாங்க. அங்கே வந்து மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்தேன். தென் ஐ ஒர்க் இன் another கம்பெனி over here. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். சரி சமைச்சு நம்ம என்னாச்சும் செய்வோமேன்ட்டு ஐ குக்ட் ஆக்சுவலி. ஸோ சமைச்சேன் நான். டெய்லி சமைச்சு அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம். இந்த மாதிரில தான் தென் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கெட் மேரிட் அப்படின்னு வரும்போது அந்த வீட்டில் இருக்க முடியல அந்த மாதிரின்னு வந்துருச்சு. ஸோ வி மூவ்ட் ஆன் டு another house. தென் வி காட் மேரிட். அதுக்கப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்ஸ் ஐ காட் ப்ரெக்னன்ட் ஐ சேட் வேண்டாம். நான் சட்டி சோறுலாம் சமைச்சுலாம் விற்றுருக்கேன். ஓகே. சட்டி சோறு. இது எந்த வருஷத்துல இருக்கும்? இது வந்து 2018ல. 2018. ஓகே. சமைச்சு டியூஷன்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு சட்டி சோறு, கோரேங் இந்த மாதிரிலாம் சமைச்சிருக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஒரு டீச்சராகவும் இருந்திருக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் டைரக்டராகவும் இருந்திருக்கிறேன், கடையிலையும் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ எனக்கு என்னன்னா அந்த உழைக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளே எப்பவுமே இருந்திருக்கு எனக்கு. இட்ஸ் நாட் அபவுட் மணி, பட் ஐ வாண்ட் டு பி சம் ஒன். என்னைக்காச்சும் யாருக்காச்சும் நானாஸ்னா தெரியணும்.
அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நினைச்சீங்க. ஒரு பிராண்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ காட் ப்ரெக்னென்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வி கம் அப் சொல்லிட்டோம், இல்லை வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடலாம், சிங்கப்பூர் வேலை வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐ சே ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது எங்ககிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸ்லுமே நாங்கள் போய் பான் ஷாப்பில் போய் வச்சு நகை எல்லாத்தையுமே வி ஸ்டார்ட் அப் பாபர் ஷாப். ஓகே. ஷேரிங்கில் ஸ்டார்ட் அப் பண்ணோம் பாபர் ஷாப். செகண்ட் பாபர் ஷாப்பும் மொதல் பாபர் ஷாப் ரொம்ப நல்லா போணுச்சு. தென் வி ஸ்டார்ட் அப் செகண்ட் பாபர் ஷாப். அதுலேருந்து ஒரு அடி அடிச்சிச்சு நம்மளுக்கு கோவிட். எஸ். ஸோ முடிங்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் இருந்தது ரெண்டல் ஹவுஸ், காடி பிஸ்னஸ் வேறு செஞ்சுக்கணும், இன் அண்ட் அவுட் சிங்கப்பூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு செஞ்சுக்கணும் ஸ்டாரெக்ஸில். எங்களால் ஏன்னா செகண்ட் கடை திறந்து ஒரு 10 to 15 டேஸில் கோவிட். ஃபர்ஸ்ட் கடையில் வந்த நகை உள்ளுக்கே இருக்குது பசா கடையில். ஃபர்ஸ்ட் கடையில் வந்த ப்ராஃபிட்டை தூக்கி அப்படியே செகண்ட் கடைக்கு போட்டோம். எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகே. கையில் பிள்ளை வச்சிருக்கிறேன். அப்போ பேபி வந்து இருந்தாங்க 3 months. 3 months. ஓகே. ஸோ ஒரு கட்டத்தில் வீட்டு விட்டு வெளியாக முடியல. ஒரு கட்டத்தில் வந்து என்னால் இது வந்து நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன், என்னால் பேம்பர்ஸ் வாங்க முடியல. ஓகே. ஸோ என் மகளுக்கு என்னால் பேம்பர்ஸ் கூட வாங்க முடியாத அந்த அந்த தருணத்தில் நான் இருந்திருக்கிறேன். ஏன்னா இருந்த அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ளோரியை பார்த்து செகண்ட் ஷாப்பில் அப்படியே தூக்கி போட்டுட்டோம் நம்ம. இந்த ஏதோ நான் இப்போதைக்கு எதுவும் வராது சொல்லி அப்படியே கோவிட்ன்ட்டு ஒரு விஷயம் வாழ்க்கையில வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. என்னாச்சும் ஒண்ணுன்னா சம் பிசினஸ்க்கு தானே போடுறோம், அந்த மாதிரின்ட்டு ஒரு விஷயம், இது அடுத்த மாசம் எடுத்துக்கலாமே காசை அப்படின்ட்டு நினைச்சு போட்டு, அது அப்புறம் ஒர்க்கர்ஸ் பிரச்சனை, கோவிட் டைம்ல நம்மளால யாருக்கும் கொடுக்க முடியல, ரெண்டல் காசு கட்டணும், காடி காசு கட்டணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாப் ஆனாலும் காடி காசு கட்டணும், இன்னொரு காடி வேற. ஸோ இந்த மாதிரி பேபி 3 months வேற. பட் தேங்க் காட் அப்போ நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணனால எனக்கு பால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் அது தப்புன்னு சொல்லலை, நம்கின் போடுறது நான் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது, யாரும் இதில் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். முன்னெல்லாம் அதுதானே யூஸ் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பெம்பர்ஸ் வாங்குது 30 வெள்ளியா இருந்தது, அப்போ அது கூட நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. அந்த ஒரு மைண்ட் செட்டு. தென் அப்பயே வந்து நான் என்ன பண்ணேன், வேலை செய்யணும், அப்பயும் எனக்கு வேலை செய்யணும்னு இருந்துச்சு. நான் நிறையா கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணி நான் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுப்பா நான் கேட்டேன், நான் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறேன். அப்போ நிறைய பேர் அவங்களோட கடையும் ஓடலையே. ஐ ட்ரூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க கடையும் ஓடல, அவங்க எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் எனக்கு கோவம் வரல, எனக்கு அந்த டைமில் என்னாச்சும் செய்யணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ் வந்து என்கிட்ட கொடுத்து என் கடைக்கு மார்க்கெட்டிங் செய்யிட்டு எனக்கு மாதம் 1000 வெள்ளி கொடுத்தாங்க. ஓகே. அந்த 1000 வெள்ளி வச்சு தான் நம்மலாம் கோவிட் டைமில் நிறைய சமைப்போம், அந்த மாதிரி செய்வோம்ல. தென் இந்த குக்கீஸ் ஒரு நாள் வந்து இந்த குக்கீஸ் டேவாக இருந்துச்சு. ஸோ ஐ டிட் தீஸ் குக்கீஸ் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் மேலே போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு அது ஒன்று அப்படியே ஞாபகம் இருக்குது, என்னன்ட்டு மை டாட்டர் அந்த டைமில் வந்து half month இன்னும் வி செலிப்ரேட்டட் கேக் மந்த்லி அந்த 3 months 4 monthsலாம் அதான் வெட்டியாக இருக்குமே. ஸோ அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அப்போ தான் அவளுக்கு நான் கேக் வேறு செஞ்சேன். ஓகேயா, ஒரு சுமாரான கேக் செஞ்சு கேக்லாம் வெட்டிட்டு மேலே போயிட்டு குக்கீஸ் செஞ்சேன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த டேவெல்லாம். மேலே போயிட்டு வந்துட்டு நான் அவர் சொன்னார், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, வெரி நைஸ் அப்படின்னு சொன்னார். நார்மலாக செய்யல, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன். ஓகே. அதில் கேஷ்யூ நட் போட்டு ஓட்ஸ் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க. எஸ், அந்த மாதிரி அந்த குக்கீஸ் செஞ்சதே இல்லை. அந்த குக்கீஸ் பேர் வந்து ஃப்ளாரன்ஸ் குக்கீஸ். ஆனால் அந்த குக்கீஸில் யாருமே வந்து லைக் ஓட்ஸ் இல்லை வந்து இது அதெல்லாம் போட்டு செஞ்சதில்லை. அண்ட் அதோட ரேட் ஷோ கூட வேறு மாதிரி வச்சு செஞ்சேன். அப்புறம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? அப்புறம் அந்த ஒரு டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே ஓகே, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் போது ஏன் இது விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் தானே. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் இன்ஸ்டாகிராமில் இருந்தேன், டிக்டாக்ல இல்லை. ஆனால் டிக்டாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த டிக்டாக் செய்யறதுலாம் வராது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இன்ன வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு நான் ஒரு டிக்டாக்கோட செஞ்சது இல்லை. இந்த பாட்டு பாரு, டான்ஸ் ஆடுறதுலாம் வராது எனக்கு. வராதுன்னு சொல்றதோட ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் டூயிங் இட் ஆக்சுவலி. ஓகே. அந்த மாதிரி அப்போ நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு ஃபேஸ்புக் ஒரு குக்கீஸ் எடுத்து இப்படி வச்சு ஃபோட்டோலாம் பயங்கரமாலாம் எடுத்து ஸ்டார்ட் போஸ்டிங் டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். யாருமே வாங்க மாட்டாங்களா? திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆர்டர் இருந்துச்சு, 4 பாக்ஸு.
அப்ப நான் ஹஸ்பண்ட் சொன்னேன், "எனக்கு 4 புக்ஸ் ஆர்டர் வந்திருக்கு." அப்ப காடி வந்து ஒரு காடி வந்து ஒரு ஆள் தான் போக கூட்டு போ முடியும். முடியும்ன்ட்டு, அவர் வந்து பார்பர் ஷாப்க்கு போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் செய்யறதுக்கு. நான் என்ன பண்ணேன், பேபி கூட்டிட்டு, பேபிய வந்து மைவில நான் இங்க ம். உட்காந்துருக்கிறேன். அ பேபி இங்க இருக்கிறாங்க. என்னோட மக. அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க. போட்டுட்டு நான் போறேன். அந்த வீட்டு முன்னுக்கு போயிட்டு பெல்லாம் தட்டிட்டு, அவங்க வந்து நம்மள கர்டன் இப்படி தொறந்து பார்க்குறாங்க. தொறந்து பார்த்துட்டு, தே க்ளோஸ் பேக். ஓகே. நான் கீழ இருக்கேன். அவ அழுந்துகிட்டு வேற இருக்கா. தென் ஐ வென்ட் பேக். நான் திருப்பி கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன் வரல. அப்போ தி மெசேஜ் மீ திஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் ஏன்ட்டு எட்டி பார்க்கும்போது, அது வந்து நம்மளோட அ மலாய் நண்பர்களோட வீடு. ஓகே. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு நானான்னு சொல்லும்போது அது ரொம்ப மலாய்க்காரங்களா, ஓகே. தமிழுங்களா, சைனீஸா அப்படின்னு தெரியாம இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு அது வேண்டாம் போலல. திஸ் கேட் இட்ஸ் நாட் ஹலாலா அந்த மாதிரி இருக்கலாம். பட் எஸ். ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் தட் ஆக்சுவலி. ஏன்னா சில விஷயம் நம்மளுக்கும் பிடிக்கலன்னா நம்மளுக்கு தெரியாம ஆர்டர் பண்ணுவோன்ட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன பயம்னா இது, இப்ப நம்ம தமிழவங்க வந்து ஏதாச்சும் நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்ட்டா ஓடலன்னா அது செய்ய வேணாம்னு சொல்லிருவாங்க. ஆமா. அபுசுகுணம்னு சொல்லுவாங்க. எஸ். அது எப்படி நான் ஹஸ்பண்ட்ட போய் சொல்ல போறேன்? இப்ப நான் சொன்னேன்னா, இந்த 4 பாக்ஸ் நான் செஞ்சு எடுத்துட்டு போனத ஆளு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு, அது ஒரு செம்ம சந்தோஷம் வேற. 100 வெள்ளி கிடைக்குமே என் கையில. ஓகே. அந்த 100 வெள்ளிய நான் நெறைய ஜாமான் வாங்கலாம், சமைக்கிறதுக்கு வாங்கலாம். அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு இருக்கு நம்ம நல்லா போயிட்டு நான் நெனச்ச காசு எடுத்துட்டு போயிட்டு நம்ம சமைக்கிற ஜாமான்லாம் வாங்கி வீட்ல இருந்து சமைக்கலாம். அப்படிலாம் பயங்கர பிளான் பிளான் போட்டேன். பண்ணி வச்சிருக்கீங்க. ஆ. அப்ப அந்த டைம்ல இன்னொரு விஷயமும் முடிவு பண்ணேன். இந்த சிஓடின்ட்டு செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எஸ். அப்ப எடுத்த ஒரு முடிவு தான் இப்ப வரைக்கும் நான் சிஓடி செஞ்சதே இல்ல. எந்த ஜாமானும் என்னோட சிஓடி கிடையாது. வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் ராத்திரி போல நான் போயிட்டு ஹஸ்பண்ட் சமைக்கலையா? அப்படின்ட்டு சின்ன சின்ன ஜாமான் இருந்துச்சு சமைச்சாச்சு. நான் சொன்னேன் அப்புறம் போயிட்டு எனக்கு வேணான்னு சொல்லிருவாங்களா? ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிருவாங்களான்னு ஒரு பயம். நான் போய் மெதுவா சொன்னேன். ஏன் இந்த மாதிரி போனேன். ஐ திங்க் தே டோன்ட் லைக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஓகே உயிர் வந்துருச்சு எனக்கு. டன் வா என்ன நம்ம செய்யலாம். ஒண்ணு நினைச்சா அவர் ஒண்ணு அவர் சொல்லிட்டாரு. ஒண்ணு சொல்லிட்டாரு. பார்த்துக்கலாம். வேற ஆள் பாரு அப்படின்ட்டு. தென் ஐ கீப் போஸ்டிங். அப்புறம் தான் வந்து ஐ தாட் ஆஃப் சரி ஏஜென்ட் சிஸ்டம் செய்யலாம். இது மாரி ஒண்ணு ஒண்ணா நான் எவ்வளோ விப்பேன்? எவ்வளோ ஆமா. நாளைக்கு விப்பேன்? அப்படின்ட்டு ஏஜென்ட் சிஸ்டம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏஜென்ட் சிஸ்டம் ஆரம்பிச்சேன். ஏஜென்ட் சிஸ்டம் வாஸ் வெரி ஹியூஜ். அப்ப வந்து நான் ரொம்ப பெருசா வந்து முருகர வேண்டுற ஒரு ஆளு. நான் போயிட்டு சொன்னேன், இஃப் யூ ஃபீல் லைக் நான் என்ன செய்றேன்ட்டு உங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா, நான் எங்க போணுமோ நீங்க அங்க என்ன எடுத்துட்டு போங்க. அப்படின்ட்டு அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் மை டாட்டர் அ லாட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. மை டாட்டர் இஸ் நாட் ஃபீலிங் வெல் ஆக்சுவலி. ஸோ ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு தான் ஆரம்பிச்சது இந்த பிசினஸ். எவ்வளோ நாள் தான் நம்ம வேலை செஞ்சுட்டு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்காக இருக்கட்டும். ஆனா ஒரு காரணத்துக்காகவுமே அவங்கள வச்சு பிசினஸ் செய்யணுன்ட்டு இந்த வயசு வரைக்கும் நான் நினைச்சது கிடையாது. அவங்கள நான் முன்னுக்கு எடுத்துட்டு வந்து இதனாலன்ட்டு செய்யணுன்ட்டு சொன்னது இல்ல. சொன்னதும் கிடையாது. ஆனா ப அவங்களுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்காக நான் ஆரம்பிச்சேன். அண்ட் இதுல நான் எப்படி சிங்கப்பூர் போக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேனோ, அதே மாதிரி என் மகள இந்த சிச்சுவேஷன் உள்ளுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்ட்டு நான் முடிவு எடுத்தேன். ஐ டோன்ட் வாண்ட் மை டாட்டர் டு பி இன் எனி பிக்சர்ஸ் ஆஃப் நானாஸ் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தது. சொந்த உழைப்பால இருக்கணும். எனக்காக ஆள் வாங்கணும். என் ப்ராடக்ட்காக ஆள் வாங்கணும். அப்படின்ட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இந்த நானாஸ். பேர் வச்சது வந்து ஹஸ்பண்ட். ஓகே. அவர் தான் வந்து பேர் வச்சார். நானாஸ். நானாஸ்ன்னு அவங்க தான் பேர் வச்சாங்க. இட் ஹேவ் டு பி தட்ன்ட்டு. ஸோ என்னைக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம், என் மக வந்து என்னோட மகாலட்சுமின்ட்டு நான் இன்னொன்னு நம்ம ரொம்ப கஷ்ட காலத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம ஏஞ்சி நிக்கணும். நம்ம எந்தாச்சும் ஒரு விஷயம் செய்யணும். இதனாலன்ட்டு நம்ம தளறி உட்காரவே கூடாது. ஸோ இதுதான் நான் போயிட்டு நான் நார்மலா போய் அவர்ட்ட அப்படிதான் பேசுவேன் முருகர்ட்ட. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீங்க செய்யுங்க. நான் என்னோட விஷயத்துல நான் ரொம்ப ஜென்யூனா நான் செய்ய போறேன். யூ நோ வேர் ஷுட் பிரிங். என்னை எங்க இடத்துல எடுத்துட்டு போய் உங்களுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஆனா வந்து பயங்கரமான காசுக்காக நான் செய்ய கிடையாது. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். மோரோவர் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ நெறைய பேர் வந்து யோசிப்பாங்க. நானா
என்ன ஆச்சு? என்ன செய்றாங்க? அப்படின்னு இருக்கும்போது, அதுதான் நான் என்னைக்குமே சொல்ற ஒரு விஷயம். டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். யூ டோன்ட் நோ வாட் சம்ஒன் இஸ் கோயிங் த்ரூ. எஸ். இப்ப அ இப்போ உள்ள வாழ்க்கையில இப்போ உள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த எனக்கு வீட்ல நான் மேபி நெறைய விஷயம் நடந்தாலுமே, நானு ஒரு விஷயம் வெளியாகும்போது, நானான்ட்டு வரும்போது, நானு மேக்கப் போட்டு ம் ஐ ஹேவ் டு பிரிங் மை செல்ஃப் டு த பப்ளிக். என்னைய எப்படி உண்மை. ஆள் பார்க்கணுமோ, நான் அந்த மாதிரி ஒரு 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 ஆளா நான் வந்துரணும். நானாவ பார்த்துட்டு நான் வந்துட்டு என்னோட கஷ்டத்த தான் என்னைக்குமே நான் சொல்லணும். என்னோட கஷ்டத்த தான் நான் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கு. நான் மெடிக்கல் காமிக்கணும், நான் சூறாவ காமிக்கணும், இது காமிக்கணும், அது காமிக்கணுன்ட்டு என்னைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போக்கூடாது. So, you don't know what is someone is going through எஸ். behind their smiles, behind their so many things actually. Yeah. ஓகே. இது இது நினைக்கிறேன் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது போல. இங்க தான் Zero. சொல்றீங்க. யாருக்குமே தெரியாத எஸ். ஒரு விஷயம். எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சரி, எந்த இடத்துல வந்து இத வந்து பிராண்டா செய்யலான்னு முடிவு பண்ணீங்க? இப்ப வந்து குக்கீஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. ஓகே. குக்கீஸ் அப்பயே வந்து இந்த நானாஸ்ன்ற ஓகே. பிராண்ட் குக்கீஸ் வந்துருச்சா? வந்து நானாஸ்ன்னு பிராண்ட் வந்துருச்சு. ஓகே. நானாஸ் கிரன்ச்சி குக்கீஸ்ன்னு வந்துருச்சு. முதல்ல அத பேர்ல தான் ஆமா. விளையாடுனீங்க. விளையாட்டுனேன். ஓகே. ஏன்னா I didn't want to do Florentine because I felt that I have my own innovation in it. ஓகே. Because I have நெறைய விஷயங்கள் இருந்துச்சு அதுல. ஓட்ஸ், சாக்லேட் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நானாஸ் கிரன்ச்சி குக்கீஸ்ன்ட்டு நான் விளையாடின ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரி எக்ஸ்போக்கு போலாம், பூத்துக்கு போலாம். நான் போகும்போது 90% துணி, 10% தான் சாப்பாடு. ஆமா. ஓகேயா? ஓகே. முன்னெல்லாம் அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆ தீபாவளி டைம்ல தான் தீபாவளி நடக்கும். டைம்ல. ஸோ எஸ். நான் குக்கீஸ் எடுத்துட்டு போனேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டேபிள் எடுத்தேன். எடுத்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணனால பின்னால வந்து ஒரு மாதிரி மூடிருவாங்க. ஹஸ்பண்ட் மூடிருவாங்க. ஒரு டப்பா இருக்கும். லெட்ஸ் சே இதுதான் டப்பான்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, குக்கீஸ 4ஆ உடைச்சு ஐ வில் பி கிவிங் டு கஸ்டமர் ஃபார் டெஸ்டிங். டெஸ்ட். இப்போ உள்ள காலத்துல இந்த விஷயத்த யாருமே செய்ய மாட்டேன்றாங்க. அண்ட் செஞ்சாலுமே ஃப்ரீயா சாப்பிடணுமா? இட்ஸ் நாட் தட் வி ஆர் கிவிங் ஃப்ரீ. ஏன் நீங்க வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க? இப்ப உள்ள பிசினஸ் ஆளுங்க செய்ய கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, காச வெளியாக்க கஷ்டப்படுறாங்க. யா. ஓகேயா? நீங்க ஒரு விஷயம் நெறைய பேருக்கு தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, யூ ஹேவ் டு கம் அவுட் வித் யோர் மனி. நீங்க நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆவணும். யாருமே வந்துட்டோனே மேல ஏறுறதே கிடையாது. இது ஏன்னா, நானான்ட்டு வந்து ஒரு 10 பேருக்கு தான் நானா கிரன்ச்சி குக்கீஸ் செய்ய மொழி தெரியும். நெறைய பேருக்கு பானிபூரி செய்யும்போது தான் தெரிஞ்சுச்சு. இந்த 1000 பேருக்கு இந்த நானா ஸ்டார்ட்டிங்ல என்ன செஞ்சேன்னு தெரியாது. எஸ். நெறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ரொம்ப நெறையா இருக்கு. கால்லாம் பயங்கரமா வீங்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அ நான் ஸ்டாரி நெறையா போடுவேன். ஆனா, என்னைக்குமே வந்து என் டாட்டர் பத்தியோ, இல்ல என் ஃபேமிலி பத்தியோ, இஷ்யூ பத்தியோ நான் போட்டதே கிடையாது. ஆமா. பிகாஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷோ பீப்பிள் இஸ் ஒன்லி பாசிட்டிவிட்டி. என்ன இருக்கோ அது மட்டும் தான். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, மகளுக்கு உடம்பு முடியல. இங்கேயும் நம்ம பார்க்கணும், அங்கேயும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயமும் நம்ம செய்யணும், அந்த விஷயமும் நம்ம செய்யும்போது, இட்ஸ் நாட் தட் ஐ அம் கிவிங் ஃப்ரீ கிடையாது. ஒரு விஷயம் நம்ம எப்படியாச்சும் எடுத்துட்டு போகணும்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம காசு வெளியாக்கி தான் ஆகணும். அட்வர்டைஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் வேஸ்டிங் மனி. நீங்க ஓகே. செய்ற எந்த விஷயமும் வேஸ்ட் ஆகாது. நீங்க 1000 குக்கீஸ் ஃப்ரீயா குடுத்தீங்கன்னா, அது ஒரு ஆள் லக் அடிச்சுச்சு, நீங்க வந்து கோபுரத்துல போய் உட்கார்ந்துருவீங்க. யா. நீங்க 99.999% ஃபெயில் ஆகுறீங்கன்னு நினைச்சீங்களா, அந்த ஒண்ணு மனசு வைங்க. தளர விடாதீங்க. உங்கள எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கும். when you are very true with what you are doing, you are serving with love. ஆக்சுவலி அந்த அந்த பிளெஸிங் அந்த 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 பிளெஸிங் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த யூனிவர்ஸ் இதெல்லாமே ஒரு 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 கரெக்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அத ரொம்ப பிலீவ் பண்ணுங்க. நீங்க கரெக்ட்டா செய்றீங்களா? ஈவன் தோ நெறைய பேர் என்ன சொன்னாலும், நீங்க செய்யறத நீங்க செஞ்சுகிட்டே இருங்க. நீங்க அது நான் செய்யும்போது ஒண்ணு தான் நெனைப்பேன். என் பிள்ளை சாப்பிடணும் இத. இத வந்து நான் வேற ஆளுக்கு குடுக்கல. என் பிள்ளைக்கு நான் குடுக்குறேன். இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட போய் சேரும்போது, "ஓ! நல்லா இருக்கு. அப்படி இருக்குன்னு சாப்பிடுறவங்க, அந்த பிளெஸிங் என் மகளுக்கு போய் சேரும்." ஈவன் ஓகே. இப்ப வந்து சொல்லுவாங்க, நம்ம நல்லது செஞ்சாலும் நெறைய பேர் நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் போய் லெட்ஸ் சே இப்ப உ உங்களுக்கு நான் என்னாச்சும் ஒண்ணு குடுக்குறேன். ஒரு ரூ. 1000 குடுக்குறேன்னு நெனச்சுக்கங்களேன். நீங்க எனக்கு அந்த ரூ. 1000 குடுக்கல. நீங்க ஏமாத்திட்டு என்ட்ட போயிட்டீங்க.
ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே. சொல்றேன்னா, நான் சொல்லுவேன் என்னைக்குமே போயிட்டு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், அது உனக்கு நல்லதா தோணுச்சுன்னா, அது பிளெஸ்ஸிங்கா தோணுச்சுன்னா, அந்த பிளெஸ்ஸிங் தயவு செய்து என் பிள்ளைங்களுக்கு போய் சேர்த்துரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலை பார்த்துட்டு நான் போய்க்கிட்டே இருப்பேன். ஸோ ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ நான் உட்காந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போது அழுவும்போது நான் நினைப்பேன், இது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆள்கிட்ட நீ இந்த விஷயத்த கூட்டு போய் காட்டணும்னு நினைச்சேன்னா அந்த ஆள்கிட்ட போய் காட்டிடு அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு ஐ have HAVE in a bold letter. I have to move on for my daughter. நான் இல்லைன்னா என் மகளுக்கு யாருமே இல்லை. ஓகே. நீங்க தான் அவங்களோட பேக் போன். எஸ். நிறைய விஷயம் நடக்கும் போது நானா நீ உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு என்னை கூட்டு போனது என் மக மட்டும்தான். இது நான் இப்ப நீங்க சொல்லும்போது அது கொஞ்சம் ரொம்ப உருக்கமாக இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த டைம்ல உங்களுக்கு பானிபூரி செய்யணும்னு ஆசையா என்ன வந்து உங்களை வந்து தூண்டிடுச்சு? ஓகே. நான் குக்கீஸ்ல இருந்து பானிபூரிக்கு போயிடலான்னு. இல்ல குக்கீஸ் குக்கீஸ் ஸ்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். பானிபூரி வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஹேவிங் திஸ் ஒன் டேபிள்ல தான் நம்ம குக்கீஸ் வித்துக்கணும். ஐ வாஸ் கிவிங் டெஸ்ட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அந்த இடத்துல இருந்து நான் ஒரு தூரமா ஒரு கடை பார்க்கும்போது அவங்க பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நாட் டு மென்ஷன், யாரையும் காயப்படுத்தல. இதில் நான் தப்பா என்னாச்சும் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அந்த எக்ஸ்போல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தண்ணியை சுத்தமான ஒரு இடத்துலேருந்து அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து சுத்தமான ஒரு இடத்துலேருந்து, இட்ஸ் நாட் க்ளீன், ஒரு அழுக்கான ஒரு ஓகே. இடத்துலேருந்து எடுத்தாங்க. எனக்கு பானிபூரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு கேட்சியான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நான் என் மகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டலேருந்து நான் இப்படி பார்க்கலாம்ல, அதை ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்டுச்சு. ஓகே. அந்த பிளேட்ல வச்சுட்டு ஒரு பிள்ளை சாப்பிட்டுச்சு. என் கையில என் மக இருக்கா. ஒரு அம்மாவா அதை நான் உணர்ந்தேன். ஐ குடன்ட் டேக் இட். அப்போ நான் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். செய்யணும்னு கூப்பிடல, நான் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு சொன்னேன், எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது. இது நம்ம பிள்ளையா இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பிகாஸ் நாங்கள் ஒரு வெண்டரா, எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் எங்கள் கண்ணால். ஓகே. அந்த தண்ணி எங்கேருந்து வருது, அது எல்லாமே செய்யறதுலேருந்து வி saw that actually. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பேடான ஒரு விஷயமா தோணுச்சு அந்த இடத்துல. எனக்கு இது தூங்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிருச்சு. ஓகே. அந்த ஒரு விஷயம் உங்களை வந்து அவ்வளவு ஏன்னா இம்பாக்ட் அது பண்ணிருக்கு. சாப்பாடு. ஓகே. நான் சாப்பாடுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஜஸ்ட் இமேஜின், அந்த சின்ன பிள்ளை என் பிள்ளை, இல்லை என் அக்கா பிள்ளை, ம். இல்லை என் சொந்தக்காரவங்க, எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஐ குடன்ட் டேக் இட். அப்போ போய்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு 2-3 நாள் போயிட்டு அப்புறம் திருப்பி இன்னும் எக்ஸ்போ போனோம். தென் ஐ saw them doing the same thing. Then I told my husband, சரி ஏன் பானிபூரி சவுத் வேல செய்யக்கூடாது? சவுத் வேல இது ஈவன் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி செய்யலை. கிழங்கு எல்லாமே அவிச்சு ஸ்மேஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அங்கேயே அவிச்சு ஸ்மேஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே. யாருமே கிழங்கிய பெரட்டி கொடுத்ததில்ல, பெரட்டல் செஞ்சது கிடையவே கிடையாது. நார்மலா வந்து அப்ப வந்து வெறும் கிழங்கு மசாலாலாம் அவிப்பாங்க, இல்லாம தான் இருக்கும். மசாலா இருக்கும். எப்படின்னா கிழங்கு பாயில் பண்ணிட்டாங்களே, ஸ்மேஷ் பண்ணிட்டு மேலே மசாலா தூவி கிண்டி கொடுப்பாங்க. ஓ ஓகே. மிளகாத்தூள் அப்புறம் 2-3 மசாலா தூவி கிண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் ம். போட்டு பெரட்டி பெரட்டி கொடுத்தா ஓகே. சிடாவா இருக்கும்ல. ஆமா. லெட்ஸ் சே, ஏன்னா பூரி வந்து பப்படம் மாதிரி தான் இருக்கும். பூரியை கிழங்குல வச்சு பெரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சிடாவா இருக்கும்ல. ம். rather than smashing and giving them அப்படின்ட்டு. அப்புறம் அடிஷ்னலா நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சாஸ் போட்டு சாப்பிடுவேன். ஓகே. எனக்கு அந்த சாஸ் பைத்தியம் இருக்கு. மீன் பொரிச்சாலும் மீன்ல வந்து சாஸ் போட்டு சாப்பிடுவேன். சாஸ் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு Yes. இம்பாக்ட் கொடுத்துருக்கு. தஹு பொரிச்சா, தஹு நாங்க பின்னாங்க வந்து தவுக்கான்னு தவுக்கா. சொல்லுவோம். ஓகே. ஓகே, தவுக்கம் சொல்லுவோம். ஸோ தஹு பொரிச்சாலுமே தஹுல சாஸ் தொட்டு சாப்பிடுறது. ஸோ என்ன இருந்தாலுமே இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு. ரைட். ஸோ பானிபூரி எல்லாம் போட்டாச்சு. ஆனா இது ஒன்றும் டேஸ்ட் ஆகலையே அப்படின்னு தோணுச்சு. அதான் ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட், why don't we do சாஸ் போடலாம்?
அது அப்படியே கொஞ்சம் ஸ்பைசியா அப்படி இருக்கும்ல. ஸோ யாருக்கு வந்து ஸ்பைசியா வேணுமோ கொஞ்சம் கூட போடலாம். ஸ்பைசி இல்லன்னா பிள்ளைங்கலாம் சாப்பிட்டுச்சுன்னா சாஸ் சாஸ் கொறவா குறைவா. கொறவா போடலாம். எ எ அ பெரட்டல் வந்து உரப்பு இல்லாம செய்வோம். ஸோ தட் பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடலாம் ஓகே. அப்படின்ட்டு. Then we come up with this actually. ஸோ இந்த பானிபூரி அந்த இந்த 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 அந்த விஷயம் வந்துச்சு. அப்படிதான் உருவானா அந்த அப்படிதான் பானிபூரி. உருவாயிருக்கீங்க. ஒண்ணொண்ணு கிழங்கு வந்து முன்ன வந்து ஸ்பூன்ல போடுவாங்க. ஆமா. நான் பார்த்தேன். இது நம்மளுக்கு லட்சியான வேலையாச்சே. எப்படி போடலாம்? எப்படி போடலாம்? காட் ப்ராமிஸா யாருமே போட்டது இல்லாதது இருந்ததுன்னா கார்ன் பாய்க்கலாம். அந்த கிக் பைப்பிங் பேக். பைப்பிங் பேக் பாய்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்துச்சு. Then we started to use that piping bag. Actually நிறைய வேஸ் இருந்துச்சு. பைப்பிங் பேக் பாய்ச்சோம். நிறைய ட்ரை அண்ட் எரர். அப்புறம் அந்த முட்டை பாக்ஸ் பாய்ச்சோம். அந்த பூரியை வந்து முட்டை பாக்ஸில் ஓகே. அடிச்சு. அடுக்கி பாய்ச்சோம். இந்த மாதிரி நிறைய ட்ரை அண்ட் எரர் செஞ்சேன். நிறையா செஞ்சேன். அப்புறம் அசாம் வைக்க வேண்டாம். அசாம் சீக்கிரமா வீணா போயிடும். ஏன் நம்ம புதினா வாட்டர்ல அசாம் கலக்கக்கூடாது? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மட்டும் வந்து அசாம் இருக்காது. புதினா வாட்டர் மட்டும் தான் தனியாக இருக்கும். ஆக்சுவலி அது யாருக்குமே என்னான்னு புரியல. பட் தட்ஸ் த ரீசன் ஐ டிட் தட். ஏன்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். இப்போ இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது நல்லா இருக்கணும். பிகாஸ் ஐ வாஸ் பானிபூரியுமே நான் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது அப்புறம் தான் ஒன்று ஒன்றா வந்துச்சு. எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும். ஸோ வாட் எவர் யூ சி இன் நானாஸ் இஸ் வாட் மை ஃபேவரட் இஸ். ஓகே. எனக்கு கேஎஃப்சியில் சீஸி வெஜஸ் ரொம்ப பிடிக்கும். கேஎஃப்சி தாண்டினாலே நான் சீஸி வெஜஸ் வாங்கிடுவேன். ஸோ பானிபூரினா சீஸி வெஜஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது எங்க அந்த மாதிரி கேஎஃப்சில சாப்பிட்ட வெஜ்ஜஸ வச்சு நீங்க இங்க பானிபூரியில மிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அதுவும் கிழங்கு, இதுவும் ஆமா. கிழங்கு, இதுவும் பூரி, அதுவும் பூரி. பட் தேங்க் காட் இட் வாஸ் அ பிக் ஆமா. சக்சஸ். நல்லா இருந்துச்சு. நானும் வருஷம் 2 வாங்கிருக்கேன். ஓகே, ஆமா. ஓகே, அப்புறம் பிள்ளைங்களுக்காக எனக்கு மைலோ ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து மைலோ அள்ளி சாப்பிடுவேன். அது மோஸ்ட்லி எல்லாரும் எல்லாருமே செய்யற ஒரு விஷயம்ல. ஸோ மைலோன்ட்டு வரும்போது ஏன் மைலோ பானிபூரி செய்யக்கூடாது? சோ உங்க இனோவேஷன் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சுதான் எனக்கு என்னன்னா நம்மளுக்கு சாப்பிட்டு நம்மளுக்கு நல்லா இருந்தா தானே நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கே நம்மளால சாப்பிட முடியலன்னா நம்ம எப்படி மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது? ஓகே. இப்ப வந்து நீங்க புதுசா செய்றீங்கல்ல, புதுசா ஒவ்வொரு பானிபூரி புது புது ஸ்டைல்ல செய்றீங்க. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது அதை எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க அதை டெஸ்ட் பண்றதுக்கு? நீங்களே ஃபுல்லா ஆர்என்டி நீங்களே செஞ்சு வச்சுப்பீங்க இல்ல வேற ஆள் கொடுத்து டேஸ்ட் பண்ண வைப்பீங்க? முத நானே செஞ்சுட்டு நானே சாப்பிடுவேன். அப்புறம் அதுல இருந்து சூஸ் பண்ணி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு கொடுப்பேன். கொடுத்து நான் கேட்பேன், என்ன இருந்தாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்க அப்புறம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. க்ளோஸ் பீப்புளுக்கு தான் நான் கொடுப்பேன்லாம். நாட் எவ்ரிபடி அண்ட் நாட் மோஸ்ட்லி ஆல் த திங்ஸ். சிலது வந்து நான் வெளியே ஆக்கிட்டோன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி இருக்கு இப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் தப்பு இருந்துச்சுன்னா மாத்திப்பீங்க. மோஸ்ட்லி தப்பு வராதுல்ல, ஏன்னா நீங்க ஆரஞ்சு பலமா செய்றீங்க. என்னோட டேஸ்ட் பட் வந்து சரணுக்குவா ஆக்சுவலி. ஸோ கரெக்டாக இருக்கணும். சில விஷயங்கள் வந்து நான் கேட்கவும் மாட்டேன். ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட டேஸ்ட் பட்டும் சேம் கிடையாது. இப்போ எனக்கு அந்த சீஸி வெஜஸ் இப்படி தான் பிடிக்கும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லைக்கா அந்த சீஸி வெஜஸில் வந்து புதினா தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னோட பிளான் என்னன்னா அது சீஸி வெஜஸாக தான் கொடுக்கணும்னு பிளான். அப்போ எப்படி நான் உங்கள் பேச்சு கேட்பேன்? சில இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறேன் இல்லையா அதில் மேங்கோ கலர் நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் மைண்ட் என்னென்னா இல்லைக்கா நான் ஓரியோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன், அதில் எப்படி நான் மேங்கோ கலக்க முடியும்? பட் ஐ எம் டெல்லிங் யூ வாட் ஐ ப்ரிஃபர். நீங்க வந்து ஒரு சஜஷனா நீங்க மத்ததெல்லாம் எடுத்துப்பீங்க. ஆனா கடைசியா வர்றது வந்து எனக்கு பிடிச்சது தான் வரும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஓகே ஓகே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நிறைய எக்ஸ்போல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல. ஸோ ஸ்டீல் வந்து நீங்க எக்ஸ்போவுக்கு தான் நானும் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். நீங்க நிறைய எக்ஸ்போல தான் இன்னுமே தனியா ஒரு ஷாப் திறந்து ஒரு கெஃபே மாதிரியோ பானிபூரிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமா, கடைசி உங்களை இங்க ஒரு ஜேபில பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்போ தான் இப்போ போயிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸ்போ ஸ்டாப் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஐ அம் நாட் கோயிங் ஃபார் எனி எக்ஸ்போஸ் எனிமோர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இந்த மாதிரி தனியா பானிபூரிக்கு குனாஃபா அந்த மாதிரி தனியா ஒரு கடை வைக்கணும்? சம்திங் இஸ் கமிங். ஓகே, ஜேபில இருக்குமா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கும்? அது சொல்ல முடியாது. அடுத்த பூத்தே சொல்ல மாட்டேன். ஓகே,
உங்க பிசினஸ்க்கு வந்து யாராச்சும் ரோல் மாடலா வச்சிருக்கீங்களா? நீங்க இவங்க செய்றது எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்கள பார்த்து நான் சில விஷயத்த வந்து அட்மையர் பண்ணி ஆரம்பிக்கும்போது கிடையாது. ஓகே. போகும்போது எனக்கு கைருல மீன் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. பாசிட்டிவா இருக்கிற மாதிரி, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாரி தெரியும். அண்ட் நிச்சயமா ஹி இஸ் எ பாசிட்டிவ் காய். நான் முன்ன வந்து நெறையா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நானு. ஏன் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பின்னால நெறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தனால, நான் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன். பட் ஒரு காலகட்டத்தில எனக்கு 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 குடுத்த கடவுள் எனக்கு குடுத்த பிளெஸ்ஸிங்க நான் எடுத்துக்கிட்டேன். ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, கடவுள் என்னால என் மகள பார்த்துக்க முடிஞ்சதுனால தான் எனக்கு குடுத்துருக்காங்க. அது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. வந்துட்டோனே ஐ ஸ்டார்ட் டூ கண்டிப்பா சென்சிட்டிவ் ஆவேன். இப்ப எ என்னன்னா, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி தான் என்னால சொல்ல முடியும். வேற எதுவுமே ஓகே. நெறையா சொல்ல முடியாது நானு. இருந்தாலுமே ஐ ஃபெல்ட் லைக் ஓகே நானா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். தென் ஐ ஸ்டாப். நான் நெகட்டிவ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றத வந்து அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி மாரி நான் வச்சுட்டேன். ஏன்னா, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே நான் உட்காந்து நான் நெறைய முன்னலேருந்து நெறைய புக் படிப்பேன். படிச்சுட்டு அண்ட் தென் ஒரு ஆளுக்கு நம்மள பிடிக்கலன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்காதுன்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். ஓகே. இட்ஸ் பீப்பிள் ஆர் கம்ப்ளைனிங், பீப்பிள் ஆர் டோன்ட் ஆளுக்கு நம்மள ஏன் பிடிக்கலன்னா, ஏன்னா அது நானாஸ். ம். இவங்கனாலே இப்படிதான். இவங்க என்ன செஞ்சாலும் இப்ப அதே தான் வந்து ஐ திங்க் எனக்கும் அது இப்ப எனக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னா, அவங்க என்னதான் செஞ்சாலுமே எனக்கு பிடிக்காது. அவங்க பெரிய நல்லவங்களா கூட இருக்கலாம். யாருமே இங்க கெட்டவங்க, நல்லவங்க கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஒரு குட்டையில உள்ள மட்டைங்க தான் நம்ம எல்லாருமே. எஸ். இருந்தாலுமே எனக்கு வந்து இப்ப எனக்கு உங்கள பிடிக்கலன்னா, நீங்க என்ன செஞ்சாலுமே எனக்கு பிடிக்கும். நீங்க குனாஃபா செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. நீங்க ஐஸ்கிரீம் செஞ்சாலுமே எனக்கு பிடிக்காது. நீங்க கோன் ஐஸ்கிரீம் செஞ்சாலுமே பிடிக்காது. எல்லாத்துலயுமே நான் உங்கள்ட்ட குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் ஓகே. பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே. அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஐ சே நானா கோ பாசிட்டிவ். பாசிட்டிவாவே போ. ஏன்னா அந்த கைரோல் ஐ மீன் ஒரு ஒரு விஷயம் அவருக்கு நடக்கும்போது he won't choose to reply negativity. He will always choose to reply positive பாசிட்டிவிட்டி. things. ஆமா, So நானும் இத ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உங்க வீடியோல. முன்னலாம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, அந்த வீடியோக்கு வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. ம். ஆனா கொஞ்ச நாளா வந்து அந்த அந்த ரிப்ளை வீடியோ நெகட்டிவ் ரிப்ளை வீடியோவே இல்ல. ஆமா. அண்ட் நானு இன்னொன்னு சொல்லணும். நம்மள நெறைய வளர்ந்து வர பிள்ளைங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ். அதுக்குள்ளேயே நானும் உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட் லைக் நானா ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் திஸ். வை ஆர் யூ எக்ஸ்ப்ளைனிங் டு பீப்பிள்? உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன கேட்கிறவங்க தான் கேட்கணும்னு நெனைப்பாங்க. உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன கேட்காதவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு தானே எக்ஸ்ப்ளைன் பண்றோம். ம். அவங்க கேட்காதபோது நம்ம ஏன் அத எக்ஸ்ப்ளைன் பண்றோம்? எஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு நம்மளோட பிடிக்காதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்கல. சும்மாவே பிடிக்காது. நம்மள பிடிக்கல. ம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். என் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Why don't I choose that time to give love to whom they are supporting? Yes. நெறைய பேரு நானாஸ்க்காக சப்போர்ட் பண்ணல. நானாக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அந்த விஷயத்த நான் உணர்ந்தேன். ம். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நானாஸ் பானிபூரி, நானாஸ் குனாஃபா, நானாஸ் சிக்கனட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சில நானா. அந்த 20% 30% நானாக்காக வராங்க. யா. ஒரு பெண்மணியா பிசினஸ் ரன் பண்றது கஷ்டம். கண்டிப்பா நெறைய வந்து நெறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருப்பீங்க. இல்ல பெண்மணியான்ட்டு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா, என் ஹஸ்பண்ட் அங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காரு பூத்த. ஓகே. வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு நானா தான் தெரியும். ஆனா இதுல மோஸ்ட்லி அ 99% கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். மை ஹஸ்பண்ட் இஸ் லைக் டூயிங் சோ மச் ஆஃப் திங் விச் என்னால கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாது. அந்த விஷயம்லாம் நான் செய்வேனா அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போதும் அவர் உயிர் என் கையில இருக்கும். ம். ஐ வில் பி லைக் நெறைய பேர் இந்த விஷயம் வரும்போது கூட முன்ன ஒரு வாட்டி நான் ஏதோ ஒரு வீடியோ போடும்போது கூட, "ஏன் வேற எந்த லோரி டிரைவரும் இல்லையா?" அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் வந்துச்சு. I'm not speaking here about anybody, but I'm speaking here about myself. I'm expressing. It's my platform. I'm expressing what I felt. ஓகே. அந்த மாதிரி நினைக்கும்போது, இப்ப ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப
கேர்லேருந்து ஜேபிக்கு பூத்தோ, இல்ல கேர்லேருந்து பினாங் பூத் போம்போதோ, அவங்க அந்த இடத்துல போய் சேரணுமே! அந்த ம். மாதிரின்ட்டு ஒரு கட்டத்துல நினைக்கும்போது, பேசாம இதெல்லாம் வுட்டுட்டு, ஒரே இடத்துல இருந்துர்லாமா? ம். ஏன்னா, அந்த ஒரு ஃபீலிங் வேற மாரியான ஃபீலிங். அது தூக்கமே வராது நம்மளுக்கு. அவரு போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம். ஆ கவலையாவே இருக்கும்லாம். இது வந்து எல்லா பிசினஸ் பீப்பிளும் கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம். எஸ். நான் மட்டும் கிடையாது. சின்ன இவென்ட்க்கு கூடயும் சின்ன எல்லாரும் இவென்ட் கூடவே இப்ப நீங்க போறீங்கன்னா, உங்க அம்மா வந்து உயிர கையில புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பையன் எப்படியாச்சும் போய் சேர்ந்துரணுமே அப்படின்ட்டு. நம்பளுக்கு சில விஷயம் நம்பளுக்கு அது புரியாது. ஆனா, அந்த பையன் போய் சேரும்போது தான் இப்ப ஒரு அம்மா ஆயிட்டோன்னு தான் ஒரு மகன் இருக்கும்போது தான் ஒரு மகளோட அருமை எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்ப எனக்கு பையன் இருக்கான். பையன் இருக்கும்போது தான் அவனோட அருமை, ஆம்பள பையனுங்களோட அருமை எனக்கு புரியுது. ஓகே. இந்த சுட்டியா இருக்கும்போது மைண்ட் செட் எல்லாம் எங்க தான் ஹஸ்பண்ட யோசிக்கணுமா? பிள்ளைய யோசிக்கணுமா? பிசினஸ யோசிக்கணுமா? போஸ்ட் பண்ணணுமா? இல்ல பையன யோசிக்கணுமா? பிள்ளைய கரெக்ட்டா எடுத்துட்டு போணும். அவளோட மெடிக்கல் இத கரெக்ட்டா எடுத்துட்டு போய் பார்க்கணும். அவன கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துரணும். அவன முடிஞ்சு அவன கரெக்ட்டா படிக்க வச்சிரணும். அதே டைம்ல நான் தான் போஸ்ட் பண்ணணும். அதே டைம்ல ஒரு வைஃபா ஹஸ்பண்ட்க்கு இருக்கணும். சமைச்சு யாஹ்! போடணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் சுத்தி இருக்கு. யாஹ்! உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களோட பெரிய முதுகெலும்புன்னு சொல்லலாம். இந்த இடத்துல. அவர் தான் எல்லாமே. அவரு தான் எல்லாமே. ஓகே. இஸ் ஆல் இன் ஆல். அது மட்டும் இல்லாம, ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர் ஃபார் அ மேன் டு புட் அ வுமன் இன் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட். அண்ட் அவரு டு டூ என்ன இருந்தாலுமே அவரு எல்லாத்துலயுமே சொல்ல விஷயம், நானா தான் நீங்க கேட்கணும். நானா தான் எல்லாமே. நானா தான் இப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி ஹி இஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகே. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். No matter how hard was your life, no matter how hard is your life, and no matter how much you are going through now, but if you feel that person is not for you, don't take a single second to live that life and move on. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, to whom you are getting married is very very important for your future and also for your kids future. நம்ம யார நம்ம தேர்ந்து எடுக்கிறோமோ அது ரொம்ப 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 முக்கியம். எஸ். உங்களோட ஸ்பிளிட் செகண்ட்ல உங்க லைஃபே மாறும். ஸோ அந்த ஆம்பலன்ட்டு இருக்கிறது அந்த ட்ரஸ்ட். இப்ப ஓகே. அவரு இப்ப ஃபோன் அடிக்கும்போது நான் சொன்னேன், "ஏன் ஐ வில் கால் யூ பேக் லேட்." அப்படி ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சாங்க. நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. நான் என்ன பண்றேன்னு தெரியாது. நான் எங்க போறேன்னு தெரியாது. நான் என்ன செய்றேன்னு தெரியாது. அண்ட் ஹி நெவர் பாதர்ட் ஈவன் டு ஆஸ்க். ஓகே. அதெல்லாம் ஏன்? அந்த ட்ரஸ்ட். ட்ரஸ்ட். எஸ். ஸோ ஒரு பொம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை ட்ரஸ்ட் வச்சா, அவ எங்க வேணுமோ போவா. அவ என்ன வேணுமோ செய்வா. ஷி வில் நெவர் பிரேக் தட் ட்ரஸ்ட். யூ ட்ரஸ்ட் மீ, ஷி வில் நெவர் டூ தட். நீங்க அவங்கள போயிட்டு என்ன மாதிரி செய்ய சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படியாச்சும் அந்த குடும்ப பேரை வந்து ஏத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்ன்ட்டு ஒண்ணு வையுங்களேன் அவங்க மேல. நம்பிக்கை. ம். எஸ். அது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு கிடைச்சதுலே இந்த ஒரு வொர்ஸ்ட்டான கமெண்ட் அது நெறையா வந்திருக்கலாம். பட் இது உங்கள ரொம்ப இஃபெக்ட் பண்ணியிருக்கு. உங்களோட இது கேட்டனால எனக்கு சரியா தூக்கம் வரல. நான் ரொம்ப நேரம் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாரி இருக்கா? இல்ல இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்களா? இல்ல அந்த மாரி நெறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். காடி நம்ம சொல்லிருவோம்ல நம்ம ஸ்ட்ராங் மூவ் ஆன் பண்ணணும் அப்படிலான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நெறைய தடவ வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் பார்த்துருவாங்க. பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் வீட்ல ஹெல்ப்பர்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரின்னு நெறைய விஷயங்கள் நடக்கும்போது நான் ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப 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 சென்சிட்டிவ். ஓகே. இங்க வரும்போது கூட நானா அழுவக்கூடாது. நான் ஏன் ரொம்ப சென்சிட்டிவ்னா, நம்ம ஒரு விஷயத்த கேட்டுட்டா நம்மளுக்கு பரவால்ல. சில விஷயம் நம்ம கேட்காம இருந்தோம்னா, அது மண்டையில பூந்து பூந்து அது ஒரு மாதிரியா அப்படி ஆகும்போது நம்ம பர்ஸ்ட் அவுட் பண்ணிருவோம். எஸ். இன்னொன்னு நான் எஸ் ஐ டோல்ட் யூ கைஸ் நான் ரொம்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாராச்சும் நம்மள பத்தி வீடியோ, நம்மள பத்தி என்னாச்சும் பேசுனா, நம்மளுக்கு தோணும். "ஏன் இந்த மாரி பேசுறீங்க? இது தப்பாச்சே!" அப்படின்ட்டு. வீடியோ போடணும். அதான் நான் சொன்னேன்ல, இந்த 1 வருஷம் நான் அடக்கிக்கிட்டு வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், நேரா போயிட்டு ஒரு எண்ணெய் கடையிலயோ இந்த மாதிரி உட்காந்துட்டு காடி உள்ளுக்கு நல்லா அழுந்துட்டு, எண்ணெய் ஸ்டேஷன்ல நல்லா மூஞ்சிலாம் கழுவிட்டு, தென் ஐ கோ பேக். வீட்டுக்கு போயிருவீங்க. வருவேன். ஓகே. இது நெறையா தைப்பூசத்துல செஞ்சேன் முன்ன. ய இந்த வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு முடிவு எடுத்தேன். தைப்பூசம் அப்ப TikTokயே திறக்கக்கூடாது அப்படின்ட்டு.
ஓகே. இந்த வருஷம் TikTokே தொறக்கல. போவேன், என்னோட விஷயத்த போஸ்ட் பண்ணுவேன், வெளியாயிருவேன். அண்ட் நெறைய பேரு நம்மள ஏத்துவதற்கு நெறைய விஷயம் அனுப்புவாங்க. TikTok இருக்குல்ல, Instagramல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே. ஸோ பார்த்துட்டேன்னா பட்டுன்னு அடைச்சுருவேன். பார்த்துட்டா ரியாக்ட் பண்ணணும்னு தோணிரும். ஆ. அதனால அத சக்குன்னு ரியாக்ட் முடிச்சுருவீங்க. பண்ணணுன்ட்டு தோணலாம். ரியாக்ட் அதான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்ல. அது என்ன பண்ணும்னா, அந்த அந்த ஒரு மாதிரியான அந்த ஆத்திரம், அந்த கோவம் இதெல்லாம் மண்டையில போயிட்டு நம்ம தான் ரியாக்ட் பண்ணலையே. ம். ஸோ யூ வில் பிகம் ஓவர் ஸ்ட்ரெஸ். எஸ். அந்த நாளே நமக்கு ஆமா. ரொம்ப நம்மளுக்காக ஸ்ட்ரெஸ்ஸா ஆமா. ஐ வா எனக்கு என்னன்னா, "இல்ல என்னை விட்டுருங்க. எனக்கு நெறைய விஷயம் இருக்கு." அப்படின்ட்டு. இந்த கமெண்ட் எல்லாம் விட எனக்கு இன்னும் நெறைய வேலை இருக்கு. என்ன விட்டுருங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. ஓகே. இப்ப வந்து இது மேபி கொஞ்சம் இதா இருக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பானிபூரி, குனாஃபா இதெல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து அத செய்யறதுக்கு வராங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னைக்காச்சும் கோவப்பட்டுருக்கீங்களா? ஏன் என்ன ஏன் பார்த்து? இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல எஸ் ஐ வாஸ் நாட் மெச்சூர்ட் இனஃப் டு டேக் இட். ஆனா இப்பன்னு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட்ஸ் a ரியல் blessing ஆக்சுவலி. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கஷ்டத்த அனுபவிங்க. ஆ. அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தான் ஒரு பாதைய போட்டுட்டீங்களே, அதனால ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு அப்படி கிடையாது. இப்படி என்னன்னா, இப்ப ஜேபில ஒரு ஃபுடி செய்றாங்க அப்படின்னு நெனச்சுக்கங்களேன். ஐ வாண்ட் பீப்பிள் டு கோ தேர் அண்ட் டேஸ்ட் ஆல் த பானிபூரிஸ், ஆல் த குனாஃபாஸ். மேபி அதுல 100% போனவங்களுக்கு ஒரு 10% இது சில விஷயங்கள் பிடிச்சுக்கலாம். ஆனா நெறைய போய் சாப்பிடும்போது தான் தெரியும், நானா எங்க இருக்கிறேன். ஓகே. ஓகேயா? நீங்க போறீங்க. அம்மாவோட கோழிக்கறி இருக்கு. அம்மாவோட கோழிக்கறி தான் பிடிக்கும். ம். ஆனா, உங்களுக்கு கோழிக்கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க பஹாங்ல இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா வேற இடத்துல போய் கோழிக்கறி சாப்பிடுவீங்க தான். ஆனாலுமே, வீட்டுக்கு வந்து அம்மாகிட்ட அங்க சாப்பிடணும். சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அம்மாவோட அருமை என்னன்ட்டு இங்க தெரியும். எஸ். ஓகேயா? அண்ட் இன்னொன்னு விஷயமும் நான் கத்துக்கிட்டேன். நாம அத சொன்ன மாதிரி தான். நானா பானிபூரி, குனாஃபாவ தவிர்த்து நானாக்காக நெறைய பேர் வராங்க. ஓகே. ஸோ, நானே என்கிட்ட சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தே என்னோட 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 ஃபேமிலி, என்னோட எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஸோ, நான் வந்து அவங்க மேல உள்ள பிலீஃப் வந்து என்னோட பிலீஃப் வந்து ரொம்ப கூட. ஸோ, ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் அவங்க என்ன கைவிட மாட்டாங்க. ஸோ, நானா வந்து என்னைக்குமே நானாவா தான் இருப்பேன். ஈவன் நான் திருப்பி வந்தா கூட வருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரேவிங். இப்ப ஆமா. பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. ஆனா, அவங்க கிட்ட தான் நல்லா இருக்கும். ஆனாலுமே அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு இங்க பார்க்கும்போது இவங்க சாப்பிடணும். ஓகே. இப்போ உங்கள ஐஸ்கிரீம் நான் நெறைய வாட்டி ஆசைப்பட்டுருக்கிறேன். ஆனா, எனக்கு சாப்பிடணும்னு தோணும் இருக்கும். ஆனா, எனக்கு இங்க வர முடியாது. அதனால ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே. எது கிடைக்குதோ முதல்ல அத செட்டில் சாப்பிடுவோம். பண்ணிடுங்க. ஆனா, கண்டிப்பா அங்க நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட ஐஸ்கிரீம் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன், சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ, நானா இல்லாதபோது நானாக்கு ரிப்ளேஸ்மென்ட் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் ஐ வாண்ட் தெம் டு கோ அண்ட் ஈட். ஸோ தட் அப்பதான் அவங்கனால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒண்டி போனா நம்மனால என்னைக்குமே க்ரோ பண்ண முடியாது. நம்மளுக்கு காம்படிஷன் இருந்தா தான் நம்மனால ஒரு ஒரு இடத்துல நம்மனால போய் உட்கார முடியும். உட்கார முடியும். ஓகே. குட் ஒன். ஓகே. சோசியல் மீடியால நீங்க உங்கள பத்தி முன்னலாம் எல்லாமே உங்கள பத்தி ஓப்பனா எல்லாமே டெய்லி போடுவீங்க. ம். கேர அப்படின்னா பர்சனல்ல ம். பேபி பத்தி, பையன பத்தி அந்த மாதிரி. கண்டிஸ்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க பிலீவ் பண்றீங்களா? இதெல்லாம் போடுறதுனால எனக்கு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க அது சரி. கண்டிஸ்டின்ற ஒரு விஷயத்த கண் நம்ப திருஷ்டி மாட்டீங்களா? வந்து நல்லதா கெட்டதா? கண்டிஸ்டி மோஸ்ட்லி நல்லது இல்லன்னு சொல்லுவாங்க. நல்லது இல்ல. சரி, நீங்க ஏன் நல்லது இல்லாத பத்தி யோசிக்கிறீங்க? நெறைய பேர் பிளெஸ் பண்ணுவாங்கல்ல, அத பத்தி நம்ம யோசிக்கலாம்ல? ஓகே. இப்ப நான் என் பையன பத்தி போடும்போது நெறைய என்ன வரும்னா, ஆ நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கான். மை பிளெஸ்ஸிங் ஃபார் ஹிம் அந்த மாதிரின்ட்டு வரும். ஸோ, ஆ என் பொண்ணு பத்தி போடும்போது, ஐ ஹோப் லூவினா இஸ் டூயிங் குட் அந்த மாதிரின்னு வரும். இப்ப நாங்க வரும்போது, அக்கா யூ அண்ட் அண்ணா ஷுட் பி குட் அப்படின்ட்டு வரும். ஸோ, அதான் நான் சொன்னேன்ல, மை கஸ்டமர்ஸ் ஆர் மை ஃபேமிலி அப்படின்னு வரும்போது, எனக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகே. நான் வந்து தம்பியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டு ஐ டோல்ட் தட் யாராச்சும் வெண்டர்ஸ் என்னாச்சும் வித்தியாசமா செய்றீங்கன்னா ஐ would like to have them in the group அப்படின்னு போட்டேன். அதெல்லாம் போட்டுட்டு ஐ டிடன்ட் நோ இந்த ஒரு அக்கா வந்து என் வீட்டு 2 வருஷம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணாங்க. என் வீட்ல 2 ரூம் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க. நீங்க பாய்ச்சிக்கலாம். ஓகே.
That is so sweet. ஆமா. லைக் அவங்க என்னை அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைக்கிறாங்க. அப்ப நான் என்னைக்குமே அனாதை கிடையாது. நான் என்னைக்குமே எனக்கு ஃபேமிலிஸ் அந்த மாதிரிலாம் இல்லன்ட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாலும், ஐ ஹேவ் மை கஸ்டமர்ஸ். ஐ ஹேவ் மை ஃபேமிலி த்ரூ திஸ். ஸோ ஐ ஆம் ஷேரிங் மை லவ் வித் தெம். நான் வந்து இந்த கண் திருஷ்டி அப்படின்ட்டு நான் பார்க்கறதோட, அது ஏன் நான் ஒரு பிளெஸ்ஸிங்கா பாசிட்டிவா மாத்தி பாசிட்டிவா பார்க்கக்கூடாது? நான் என்ன செய்றேன்? தி லவ் டு சீ. நான் என்ன சமைக்கிறேன்? நான் என்ன செய்றேன்? நான் இப்ப டெய்லி வந்துட்டு நான் என்ன போடுறேன்? என்ன பண்றேன்? அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் என்னால சில விஷயங்கள் நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். இதனால நெறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க. இப்ப நான் ஷேர் பண்றதுனால தானே நெறைய பேர் பானிபூரி, குனாஃபா விக்கிறாங்க. ஆமா. இட்ஸ் நாட் தட் நானா மாதிரி ஆவணும் இல்ல. நானா மாதிரி காடி ட்ரை வாங்கணும். பண்ணணும். நானா மாதிரி வீடு. நோ, தே நோ தட். அவங்க உங்கள ஒரு எக்ஸாம்பிளா ஸோ வச்சிருக்காங்க. நிறையா விஷயங்கள் நெகட்டிவாவே போய்க்கிட்டு இருக்கிற இப்ப காலத்துல ஏன் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் காட்டக்கூடாது? ஏன்னா நம்மள பார்த்து நிறையா பிள்ளைங்க வளர்றாங்க. 20 வயசு பிள்ளைங்களா, 20 வயசுல இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும். நிறையா பேரு லைக் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆள் நானா பார்க்கும்போது, ஏய் அக்கா இப்படி செய்றாங்களா? ஏன் நம்ம செய்யக்கூடாது? அந்த மாதிரி நானா அக்கா செய்யற மாதிரி நம்ம ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஸோ நிறைய பேர் மேபி வீடு வாங்காம இருக்கிறாங்க. பட் தே ஷுட் நோ, நானே 7 to 8 இயர்ஸ் நான் ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து தான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஸோ ஓகே. இப்போ ரெண்டல் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வரும்ல. நம்மளும் கண்டிப்பா 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 ஒரு நாள் ஒரு ஒரு வீடு நாள் ஒரு வாங்கிடலாம். வீடு வாங்கிடலாம். அண்ட் நான் வீடு 2 வருஷமா கட்டினேன். ஏன்னா காசு சேர்த்து வச்சு கட்டினேன். பிகாஸ் ஐ நீட் டு யூஸ் சம் மனி ஃபார் மை டாட்டர் ஆல்சோ. அந்த மாதிரின்னு ஒரு காரணத்துல இருக்கும்போது, although it's slow, but I reached the destination. ஸோ சில பேர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ லேட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை பார்த்தோன்னே நம்பிக்கை வரும். ஒரு நாள் கண்டிப்பா நம்மளும் நன்னாக்க மாதிரி வீடு கட்டி முடிப்போம். இங்க வந்து நெறைய பேரு நெறைய விதமான பிசினஸ் செய்றாங்க. ஆனா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. சில பேர் சக்சஸ் ஆகுறாங்க, சில பேர் சக்சஸ் ஆவல. லக் வந்து பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? லைட்டா முக்கியம் இருக்கணும். லக் இருந்தா தான் நான் வந்து மேல போவேன்றத அந்த இதுல நீங்க டைப்ல பிலீவ் பண்றீங்களா? லக்குன்ற ஒரு விஷயம் நான் பிலீவ் பண்ணது கிடையாது. நான் நிறையா வந்து பிளெஸ்ஸிங்ன்ட்டு ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுவேன். கிரேட்ஃபுல்ன்ட்டு ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு கடவுள் நிறையா நம்பிக்கை நிறையா இருக்கு. கடவுள் நம்பிக்கை. ஓகே. ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து செய்றீங்களே, என்னைக்காச்சும் பிசினஸ்னால வந்து அதாவது பிரச்சனைன்னு இல்ல, வாக்குவாதம் அந்த மாரி ஓகே. இது வந்து என்ன நெறைய நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. பட் தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. இல்ல வந்ததில்ல. ஓ ப்ராமிஸா சொல்லணும்னா, இது நிறைய பேருக்கு இல்ல வாவ் அப்படின்னு இருக்கும். ஏன் வந்ததில்லன்னா, என்னோட வேலை என்னான்ட்டு நான் எழுதி வச்சிருப்பேன். அவரோட வேலை என்னான்ட்டு அவருக்கு தெரியும். ஸோ நாங்க ஆரம்பிக்கிற மணிக்கு வி நோ தட் திஸ் இஸ் யுவர் ஒர்க், திஸ் இஸ் மை ஒர்க். என்னோட விஷயத்துல அவரு தலையிட மாட்டாரு. அவரோட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இப்ப நெக்ஸ்ட் பூத் எங்கன்ட்டு அவர் தான் முடிவு எடுப்பாரு. அந்த ஓகே. விஷயத்துல போயிட்டு நான் தலையிட மாட்டேன். ஈவன் யாராச்சும் வந்து அந்த விஷயத்த பார்க்கறதா இருந்தா கூட, அந்த விஷயத்த பத்தி நான் ஒரு வார்த்தையும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். நான் சொல்லுவேன், இது என்னோட ஹஸ்பண்டோட இது. நீங்க அவங்க நம்பர் குடுத்து நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணீங்க. ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் ஹிஸ் திங்ஸ். ஏன்னா அவரோட விஷயம் அவர் தான் செய்யணும். அவரோட மைண்ட் செட்க்கு தான் செய்ய முடியாது. அதே மாதிரி இப்ப என்னோட மார்க்கெட்டிங்னா நான் தான் செய்வேன். ஸோ மார்க்கெட்டிங் பார்ட் அவர் எதுவுமே தலையிட மாட்டாரு. இது செய்யாத, அது செய்யாத, அது போடாத, இது போடாத அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. ஹி பிலீவ் ஓகே நீ இது செய்யறன்னா இது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்வேஸ் ஐ வில் பிலீவ். ஈவன் ஓகே இப்ப இதுல எங்க தெரியுமா தப்பு நடக்கும்? இப்ப லெட்ஸ் சே வந்து நெக்ஸ்ட் பூத் ஒரு இடத்துக்கு போறோம். அது செம்ம ஒரு ஃபெயிலியர் ஆவுனுச்சு. அந்த இடத்துல எப்படி என்னால பாசிட்டிவ் எடுத்துக்க முடிஞ்சோ, நெகட்டிவும் நான் எடுத்துட்டு தான் ஆகணும். ம். ஸோ ஓகே. அந்த இடத்துல நான் ஒரு இதா வந்து நான் என்ன சொல்லணும்னா அவர்ட்ட, என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஃபைன். பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஓகே. அப்படிதான். ஸோ வந்து பிரச்சனை வந்து வந்ததே ஆக்சுவலி நாங்க 2 பேருமே வந்து காசு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நாங்க ரன் பண்ணதே கிடையாது. ஓகே. We don't live for money at all. எங்களுக்கு வேண்டியது என்னன்னா பிராண்டிங், சக்சஸ் அண்ட் ஆல்சோ we have to be very grateful of what we are doing now. அந்த மாதிரி நாங்க ஒரு இடத்துக்கு வரும்போது எங்களோட நானாஸ்னா கரெக்டா இருக்கணும். நானாஸ்னா ஒரு பிராண்டிங் அப்படின்ற ஓகே. ஒரு விஷயத்துக்கு நோக்கி தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தவிர நாங்க என்னைக்குமே வந்து
இன்ன வரைக்கும் வந்து சேல்ஸோட என்னான்ட்டு அவரோட விஷயத்துல நான் தலையிட்டதே கிடையாது. அதே மாதிரி நானாஸோட காச ஒண்ணு கூட அவர் எடுத்ததே கிடையாது. ஹி நெவர் யூஸ்ட் நானாஸ் மனி. இவ்வளோ நாள் ஆச்சு நானாஸ்ன்ட்டு ஒரு விஷயம் ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அவர் நானாஸ்லேருந்து அக்கவுண்ட்லேருந்து எடுத்ததே இல்ல. ஏன்னா அவர் ஃபுல்லா அவர் பார்பர் ஷாப்போட we have 7 barber shops now actually. எஸ். So he always manage his things with barber shop money. Never once he asked me for anything from Nanas. Never. ஓகே. அதே மாதிரி நானும் வந்து அந்த நானாஸ்லேருந்து நிறைய எதுவுமே எடுத்தது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வெளிய ஒர்க் வேற விஷயம் பண்ணுவேன். அஃபிலியேட் பண்ணுவேன் நிறையா. அஃபிலியேட் ஒர்க் நிறையா பண்ணுவேன். அப்புறம் சில விஷயங்கள் நான் சின்னதா பிள்ளைங்களுக்கு கேம்ஸ்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நான் பாட்டுக்கு செய்வேன். ஸோ எங்க 2 பேருக்குமே இந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் சொல்ல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுனால வந்து இந்த இவ்ளோ ஒரு கேப் இல்லாம இருக்கிறீங்களா? இல்ல மேபி மேபி இருக்கலாம். தெரியல எப்படின்ட்டு. பட் எனக்கு நானாவ எப்படின்னா வந்து நீங்க என்னைய விட்டுறணும். என்னைய ரொம்ப நீங்க வந்து இப்படி அடைச்சீங்கன்னா என்னால மூச்சு விட முடியாது. எஸ். நான் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனா நான் ஓடி வந்துட்டேன். ஓகே. ஏன்னா என்னால காலையில 8 மணிக்கு போய் 5 மணி வரைக்கும் இந்த ஒரு இடத்துல என்னால உட்கார முடியாது. நான் அப்படி ஒண்ணு ஆளு நானு. நீங்க உட்கார வச்சுங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஓகே. ஸோ என்னைய வந்து அடைக்க முடியாது. ஸோ நீங்க என்னைய அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னால மூச்சு விட முடியாது. என்னைய விட்டுருங்களேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்ப நீங்க என்கிட்ட இந்த கப் குடுத்து, "அக்கா இந்த கப்ல எனக்கு 1000 வெள்ளி வேணும்னு சொன்னீங்கன்னா, இந்த கப்ப வித்து நான் உங்களுக்கு 1000 வெள்ளி செஞ்சு குடுப்பேன்." எனக்கு அந்த அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஓகே. என்னால முடியும். இதே வந்து இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஓகே. மொத நீங்க கன்டென்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்களா? இந்த நானாஸ் பானிபூரிக்காக. ஸோ அந்த கன்டென்ட்க்கு ஃபர்ஸ்ட் செய்யும்போது இவ்ளோ தைரியமா பேசுனீங்களா? இல்ல அப்ப இல்ல நான் கொஞ்சம் இதா தான் இருந்தேன். இப்ப தான் கொஞ்சம் தைரியமா பேசுறேன் அப்படின்னு கேரக்டரே இல்ல மாத்திக்கிட்டீங்களா? முன்ன வந்து மூஞ்சி காமிக்க மாட்டேன். ப்ராடக்ட் மட்டும். ப்ராடக்ட் மட்டும் காமிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி மேசெல்லாம் செட் பண்ணி, கூட்லாம் விட்டு, நானா நீ பேசியே ஆகணும். அது பயங்கர டேக் பண்ணிச்சு. ஓகே. அப்பதான் ஃபர்ஸ்ட்டா மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சு குக்கீஸ் சாப்பிட்டேன். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மூஞ்சி நெறையா காட்டும்போது கண்டிப்பா பயம் இருக்கும். ஏன்னா நாங்களே வந்து நெறையா டேக் பண்ணிச்சு. பயங்கர ஓகே. டேக் பண்ணிச்சு. இந்த மாதிரி தான் வச்சுட்டு கட். நானே சொல்லுவேன். அப்ப யாருமே இல்லல்ல. சொந்தமா ஆஃப் பண்ணிட்டு, ஆன் பண்ணிட்டு கட். இல்ல முடியாது. வேற கட். போணுச்சு. அப்பா சாமி அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தைப்பூசத்துல இந்த வருஷம் தைப்பூசத்துல வந்து ஒரு அந்த நேர்த்திக்கடன் செய்யறத வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருந்தீங்க. அதுல வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அத நீங்க தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது காட்டணும்னு எது? அந்த வீடியோவ? வீடியோவ இல்ல, தவிர்த்திருக்கலாம். இல்ல, இல்ல. அந்த கமெண்ட்ஸ நீங்க வந்து அத வந்து அவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு வீடியோவா இல்லன்னா, அதுல வந்து நான் கமெண்ட்ஸ் அவ்ளோ இப்படி வந்திருக்கேன். நீங்க அதுவே வந்து இதே ஒரு வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஓகே. சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. அந்த வீடியோவ பிரம்மாண்டமா ஆக்குனதே நீங்க தானே. ஏன்னா அது ஓகே. நானாஸ். ஆ. அதே வீடியோ நீங்க எடுத்து போடுங்க. வராது. வராது. அதே வீடியோவ வேற ஆள் எடுத்து போட்டானா வராது. சரி, இப்ப நான் அந்த வீடியோ எடுத்து போட்டது தப்பு அப்படின்னு ஏன் சொல்றீங்க? பிகாஸ் நான் வந்து வீடியோகிராஃபர் ஹையர் பண்ணேன். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் தட்? அப்படின்னு சொல்ற நெறைய பேர் அதுதான் ம். சொன்னாங்க. வீடியோகிராஃபர் எடுத்து சாமியோட போட்டாலும் ஒண்ணுதான். நீங்க சொந்த ஃபோன்ல சொந்தமா எடுத்து எடுத்து போட்டாலும் போட்டாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். குழி போட்டு எல்லாமே போடுறாங்க. நார்மலான ஒரு விஷயம் தானே. ஸோ போடக்கூடாதுன்னா, என்னைய தவிர்த்து யாருமே போடக்கூடாது. எஸ். நெறைய பேர் இந்த வருஷம் ஆக்சுவலி நான் பார்த்தேன்னா, நெறைய பேரு இந்த முட்டி போட்டது, இது நெறைய பேர் எடுத்து போட்டாங்கல்ல. இன்னொன்னு விஷயம், அதான் நான் சொன்னேன்ல, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நானாஸ். அவங்களுக்கு என்னைய பிடிக்கல. நானாஸ்னா எது செஞ்சாலுமே ராங்கா இருக்கும். அப்படின்னு சில பேரோட மைண்ட் செட் வந்து மைண்ட் செட். ஃபிக்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஆயிருச்சு. பிகாஸ் ஆஃப் நானாஸ் பிடிக்கல. ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப இந்த மாதிரினா நம்ம எதுவுமே போடக்கூடாது. ஒரு எஸ். இறப்பம் நம்ம போடக்கூடாது. நெறைய பேர் இறப்பெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. ம். அதுவும் தப்பான ஒரு விஷயம் தானே. கரெக்ட் தான்.
ஸோ நம்ம எப்படி அதை பார்க்குறோம் நம்ம எப்படி பொறுத்து தான். எனக்கு இது ஒரு ரிமெம்பரன்ஸ். ஓகே நான் இதுக்கப்புறம் எப்போ முடி எடுப்பேன்னு தெரியாது. எனக்கு பையன் பொறப்பானான்னு தெரியாது. நான் முழுக்க முழுக்க என் பிள்ளைங்களுக்காக செஞ்ச ஒரு விஷயம். நான் பொறக்கும் போதே என் பையன்ட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன். நீ பெருசாகி நீ அக்காவை பார்த்துக்கணும் ஐயா. ஸோ இந்த வீடியோ நான் காமிப்பேன். ஐயா, when you are big you have to be with அக்கா. ஓகே, என் பையன் முழுக்க முழுக்க என் மகளுக்கு வேண்டி பிறந்த ஒரு பையன். ஸோ ஐ ஹாவ் டு டெல் him that அவ என் வாழ்க்கையில எல்லாம். ஸோ he have to know. இதை நான் அவர்கிட்ட எப்படி கொண்டு போய் காமிப்பேன்? இது இருந்துச்சுன்னா காமிப்பேன், இது இல்லாம என்னால காமிக்க முடியும். ஆனா he should know what we went through. ஓகே, தேங்க் யூ ஃபார் த ஆன்சர். ஏன்னா இது என்னோட ஆச்சுல்ல, இட்ஸ் மைண்ட். ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் அதுதானே செய்ய முடியும். நான் என்னத்துக்கு மற்றவங்களுக்காக வாழணும்? இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை ஓன்லி லைஃப். மற்றவங்கள போதை பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போவோம். இதுதான் வாழ்க்கை. நீங்க போற பஜார் எல்லாத்துலயுமே முன்னெல்லாம் போற எக்ஸ்போலாம் இருக்கும்ல, உங்களுக்குன்னு தனியா ஒரு கூட்டமே வருது. எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்மளே புதுசா ஒரு பஜாரை லான்ச் பண்ணிடலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இது நிறைய பேரோட பயமும் கூட. ஓகே, வாழ்க்கையில நன்றி இல்லாம நம்ம இருக்கவே கூடாது. நன்றியோட இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மள எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிப்பாட்டும். மேபி அந்த பலன் உங்களுக்கு இப்ப தெரியாது, ஆனா பிறகு எங்க வேணுமோ தெரியும். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஓன்லி பஜார். அதான் சொன்னல, நீங்க முத என்ன கேட்டீங்க? நான் என்னன்ட்டு. நான் யூனிக், நான் வித்தியாசம். ஓகே, அப்ப எப்படி இதுல போய் நான் போடுவேன்? ஓகே, ஆன்சர் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நீங்க இவ்வளவு ப்ராடக்ட் விளைவிக்கிறீங்களா, பானிபூரி, இந்த குனாஃபா, சிக்கன், இந்த மாதிரி நிறைய, அப்புறம் உங்களோட மசாலா டீ, கோல்ட் காஃபி, கோல்ட் டீ, இதெல்லாம் சரி. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா? எனக்கு சீசி வெஜஸ் பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ சீசி வெஜஸ் பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் காஃபி, கோல்ட் காஃபி. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த பானிபூரியும் குனாஃபாவும் மலேசியால ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சுன்னு? ஏன்னா எங்க திரும்பி பார்த்தாலுமே பானிபூரி கடை இருக்கு, எங்க பார்த்தாலும் குனாஃபா இருக்கு. ஸோ மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடாது? உங்க கடையை மட்டும் இல்ல, நான் நிறைய இருக்கிறதுனால ஓவர் சேச்சுரேட்டட் ஆன மாதிரி இல்லையா? ஐ திங்க் நவடேஸ் பீப்புள் ஆர் என்ஜாயிங் டு ஹேவ் ஃபுட். ஏன்னா அவங்களுமே நிறைய விஷயம் புதுசா விளையாக்க ஆரம்பிக்கிறாங்க. குனாஃபாலே நிறைய மாதிரி விளையாக்க ஆரம்பிக்கிறாங்க, பானிபூரி. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் ஹேவிங் ஃபன் டு ஹேவ் வெரைட்டிஸ் நவ். ஓகே, என்னைக்காச்சும் இந்த பிசினஸ்ல இருந்து கிவ் அப் பண்ணலான்னு நினைச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஓகே, ஓகே, நீங்க டவுனா இருக்கிறப்பலாம் எப்படி உங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நான் இப்ப ரொம்ப டவுனா இருக்கிறேன். சோ ஓகே, நான் உங்க கூட பேசும்போது நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த சோஷியல் மீடியாஸ்லலாம் சாப்பாடுக்காக நம்ம இந்தியன் ஸ்கூல்லயே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு வீடியோ போட்டா அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இது நம்ம இதுல தவிர்க்கப்படணும்னு நிறைய பேர் பேசுவாங்க. அதுக்காக ஒரு வீடியோ போடுவாங்க. இதுதான் உங்களுக்குலாம் ஆரம்பம். போ என் மாதிரி அமைதியாயிருவாங்க. ஓகே, சோ இப்ப பேசுறவங்க எல்லாமே கொஞ்ச நாள் அமைதியாயிருவாங்க, நார்மல் ஆயிரும் அவங்களுக்கு. ஓகே, இப்பதான் அவங்களுக்குள்ள அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நீங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க, அவங்க இப்பதான் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம இந்தியன்ஸ் வாய்ஸ்ல பார்த்தா ஆரம்பிச்சாலே எஃப்என்பில தான் மோஸ்ட்லி நிறைய பேர் நிறைய விஷயம் இருந்துமே. நான் சொல்றேன், நான் போகும்போது 90% துணி, 10% தான் சாப்பாடு. அந்த 10% அந்த மூலையில ஒரு பானிபூரி கடை, இந்த மூலையில ஒரு பானிபூரி கடை, சாப்பாடு வேற இல்ல. வேற சாப்பாடு இருக்காது, அந்த ஸ்வீட்ஸும் அந்த பானிபூரியும் தான் இருக்கும். 95%ல 5% தான். ஸோ பீப்புள்ஸ் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானா பானிபூரி விற்று இது வாங்கிட்டாங்க, நானா பானிபூரி விற்று அது வாங்கிட்டாங்க, நானா பானிபூரி விற்று இது செஞ்சுட்டாங்க, நானா பானிபூரி விற்று. ஸோ ஏன் நம்ம இது செய்யக்கூடாது? இது செஞ்சால் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடலாமே. ஓகே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ எஃப்என்பியில் அதனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்ட்டு கிடையாது. பட் மேபி தே திங்க் திஸ் இஸ் த வே. பிளேஸ் வி கேன். பட் அது கிடையாது. இது என்னன்னா, நீங்க எந்த விஷயமும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, எந்த மாரி விஷயமும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க சோலுக்கு பிடிச்ச மாரி, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எல்லா திறமையும் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க என்ன பிசினஸா இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகே. மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்க நெறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே. ஸோ ரேடியோவா இருக்கட்டும், அண்ட் தென் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், மூவி ரிலீஸ்ல அந்த இதெல்லாம் ம். பார்த்திருந்தோம். இதெல்லாம் வொர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இவ்ளோ அதான் நான் மார்க்கெட்டிங். சொல்றேன்ல. மார்க்கெட்டிங் இட்ஸ் ஆல்வேஸ் நெவர் வென்ட் ராங். ஓகே. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு கிளிக் அடிக்கும். ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து கோபுரத்துல ஏறி உட்காருவோம். அந்த ஒரு தருணம் தான் அந்த மார்க்கெட்டிங்னு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. மார்க்கெட்டிங்க்கு இஷ்யூ வந்துச்சுன்னா. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் த ஒன்லி வே டு மேக் ஷூர் பீப்பிள் ஹியர் யுவர் நேம் ஆல்வேஸ். இப்ப பிரம்மாண்டமான நெறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னமும் கூட மார்க்கெட்டிங்ல ஏன் அவ்வளோ இன்வால்வ் ஆகி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் டெய்லி இப்ப லெட்ஸ் சே ஒரு பிராண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கா. ஏன் அவங்க டெய்லியுமே ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு புது சாப்பாடு எடுத்துட்டு வந்து, அது வந்து பிராண்டிங் செய்றாங்க. அது ஏன் பில் பாட்டிலெல்லாம் போடுறாங்க? அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையே. ஆமா. ஏற்கனவே ஃபேமஸ் தான். ஏற்கனவே ஃபேமஸ் தானே. ஆனா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீப்பிள் தே ஆர் ரிமைண்டிங் தெம்செல்ஃப் தட் ஓ! நான் இன்னும் இருக்கிறேன். நான் இங்க தான் இருக்கிறேன். நான் இப்படி தான் இருக்கிறேன். நான் இந்த மாரி விஷயத்த புதுசா நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்ட்டு. இதுல எந்த விஷயம் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வென் பீப்பிள் ஆர் நாட் டூயிங் இட். அவங்க நினைக்கிறாங்க போதும். நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே. கிடையாது. நானாவ தெரியாத ஆள் இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்களே. எஸ். இந்த பாப்புலேஷன்ல நானாக்கு இப்ப நானான்ட்டு தெரிஞ்சாங்கன்னா ஒரு 10% தான் நானாவ தெரியும். 90% நானாவ தெரியாம இருக்கிறாங்களே. அந்த 90% நானா தெரிய வைக்கணுமே. ம். அப்ப என்ன வேணும் அதுல? மார்க்கெட்டிங் தானே மார்க்கெட்டிங் எனக்கு தான் வேணும். பண்ணணும். ஓகே. உங்க ஃபேம வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நீங்க மோஸ்ட்டா சொல்லப்போனா நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. இல்ல நான் நீங்க இன்ஃப்ளூயன்சர் இல்ல. அந்த மாரி வீடியோ போடுறதில்ல. பட் ஆனா நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். நீங்களும் வந்து நெறைய பேத்துக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து ஐ சொல்றீங்க. அம் எ மோட்டிவேட்டர். மோட்டிவேட்டராச்சு. அந்த அ எங்க போனாலும் நானா வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லவ் ஆக்சுவலி. ஓகே. இத புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஆக்சுவலி நெறைய விஷயம் இருக்கு. இப்பதான் நான் மேபி நீங்க என்ன 3 வருஷம் சென்று கேட்டீங்கன்னா, நான் இன்னும் நெறைய மேபி சொல்லலாம். மேபி ஓகே. பிகாஸ் வி ஆர் லேர்னிங். டெய்லி ம். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து மேபி ஐயோ! கட்டிப்புடிச்சு முத்தம்லாம் குடுத்து ஃபார்ம் ஆஃப் லவ். அப்பா பார்த்தீங்கன்னா, "யா சாப்பிட்டியா? ம். வந்துட்டியா?" 2 வார்த்தை தான் வச்சிருவாரு. ஆனா அது 2மே லவ் தானே. ம். ஸோ சில பேருக்கு நம்மகிட்ட லவ்வ வந்து ஒரு ஒரு கஸ்டமர் ஒவ்வொரு மாரி காட்டுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்து புடிச்சுட்டு நம்மள சயாங் பண்ணிட்டு அந்த மாரிலாம் செய்வாங்க. ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட ஜாமான் வாங்கி நம்மகிட்ட லவ் காமிப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி பார்த்தோனே அவங்களுக்கு பார்த்தோனே எக்ஸைட்டட் ஆயிரும் நம்மள பார்த்துட்டோனே. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வகையில லவ். ஸோ இது எல்லாமே ஐ ஃபீல் வெரி வெரி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல். நான் என்னைக்குமே படுக்கும்போது தூங்குறதுக்கு முன்னுக்கு நான் என் மனசுக்குள்ளேயே ஒண்ணு சொல்லிப்பேன். கடவுளே ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாழ்க்கைய குடுத்ததுக்கு. இந்த நாள் குடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஐ அம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல். நாளைக்கு நாள் கண்டிப்பா நான் வந்து ஐ ஹேவ் டு பி தேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ ஹேவ் டு பி. நான் என்னைக்குமே வந்து என் டாக்டர என்குள்ளேயே நான் வச்சுப்பேன். நான் வந்து காலையில எழுந்திரிக்கும்போது நான் கண்டிப்பா வந்து எந்திச்சு வந்து ஐ ஹேவ் டு பி வித் மை டாட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு. ஸோ என்னைக்குமே இந்த விஷயத்த நான் வந்து கிரேட்ஃபுல்லா நினைப்பேன். அவங்கள பார்க்கும்போது அந்த ஃபார்ம் பார்க்கும்போது ஈவன் தோ அவங்களுக்கு அவங்க ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து காட்டுறது கொஞ்சம் வேற மாதிரியா இருந்துச்சுன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த லவ்வ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரே ஓகே. மாதிரி நம்மகிட்ட லவ் காமிக்க மாட்டாங்க. ஸோ அது பார்த்துட்டோனே யூ டோன்ட் ஃபீல் ஐயோ! நம்ம இப்படி இருக்கோம் நம்மகிட்ட அப்படி பேசுறாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட லவ் ஃபார்ம் அவங்க அந்த மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க லவ் அவங்கவங்க ஃபார்ம் லவ்வ காட்டுவாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ம். ஜாமான் வாங்குனா போதும் அப்படின்ட்டு போவாங்க. ஜாமான் வாங்குனா போதும் அப்படின்னு இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப பார்க்கும்போது நான் பார்க்கும்போது சோ ஸ்வீட் ஆஃப் தேம் டு கம் அண்ட் டாக் டு அஸ். நம்மள அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளையா நினைச்சு, நமக்குள்ளேயே இருக்கிறவங்களும் நம்மள இந்த மாரி செய்வாங்களான்னு தெரியாது. அம்மா எஸ். நான் பூத்துக்கு போனேன்னா, அவ்வளோ பேர் எனக்கு கேக்கு, சாப்பாடு, ஜாமான், அவ்வளோ ஜாமான். தம்பிக்கு சட்டை, லூயினாக்கு சட்டை, இந்த மாரிலாம் நெறைய பேர் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. ஐ வில் ஃபீல் லைக் ஏய்
என்னடா இது சோ ஸ்வீட் ஆஃப் தேம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா பிளெஸ்ஸிங்கா தானே நினைக்க முடியும். ஓகே. கண்டிப்பா. அது பாசிட்டிவா நம்ம தான் பார்க்கணும். ஆமா. ஓகே. வளர்ந்து வரும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு உங்களுடைய கருத்து? நல்ல மார்க்கெட்டிங் செய்யுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங். யாருமே கீழே இறக்கி மேலே ஏறணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது என்னைக்குமே நினைக்காத ஒரு விஷயம். ஆல்வேஸ் பி யூனிக். நீங்களாவே இருங்க. உங்களைய பத்தி மட்டும் பேசி நல்லதே நடக்கணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நல்ல விஷயம், நிறைய விஷயங்கள் நடக்கும். சாப்பாடா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுக்கு நம்ம எப்படி சர்வ் பண்ணுவோம், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு துணி எடுத்து குடுப்போம், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஒரு ஜாமான நம்ம எடுத்து குடுப்போமோ, அதே ஒரு எண்ணத்த போட்டு நீங்க செய்யுங்க. நீங்க யாருன்னு நீங்க யாருக்குமே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்களாவே இருங்க. இஃப் நம்ம செய்றது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் நம்மள நல்லா பிளெஸ் பண்ணும். ஸ்லோவா இருக்கா? கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க டெஸ்டினேஷன ரீச் பண்ணுவீங்க. ஓகே. தேங்க் யூ. நமக்கு லாஸ்டான ஒரே ஒரு வளர்ந்து வரும் பிசினஸ் அதுக்கெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ! அத அந்த அளவுக்குலாம் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட் மத்தவங்கள நெனச்சு சந்தோஷப்படுங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைங்க. நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். உங்களுக்கு ஒரு ஆள பிடிக்கலன்னா, அவங்கள வந்து ஒரு பக்கத்துல ஒதுக்கிட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு போயிரலாம். அவங்கள பிடிக்கலன்னா, அவங்கள பத்தி நம்ம மத்த ஆள்ட்ட போய் மட்டமா பேசணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நம்பளுக்கு தான் அவங்கள பிடிக்கலன்னு தவிர, நெறைய பேருக்கு அவங்கள பிடிக்கும். ஸோ, அதே மாதிரி தான் மத்தவங்க இத வந்து ஜஸ்ட் டோன்ட் அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து போட்டு அவங்கள பத்தி நம்ம பேசி, பேசி, கெட்டதா, கெட்டு நெகட்டிவா பேசி சொல்லி ஐ ஃபெல் லைக் இது வேண்டாம் அப்படின்ட்டு. அதான் நான் சொல்றது. அகெயின் ஒருத்தவங்கள இறக்கி நம்ம ஏறணும்னு என்னைக்குமே நம்ம நினைக்கவே கூடாது. முடிஞ்சா ஒரே ரோட்ல போவோம். இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களோட பாதையில நீங்க போங்க. அவங்க என்னமோ செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு வளர்ந்து போறாங்க. ஓகே அக்கா. நம்மளோட பாட்காஸ்டோட செஷன் வந்து இதோட இந்த கேள்வியோட முடியுது. உங்க கூட வந்து நான் நெறைய விஷயத்த நீங்க வந்து உங்கள பத்தி எனக்கு தெரியாம நெறைய விஷயம் இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ உங்கள பத்தி எல்லா விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு 5 to 10% வந்து உங்கள பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீங்க நெறைய பேத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. Thank you so much. எங்களையும் உட்பட்டு உங்களோட இத பார்த்து நாங்களும் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு Thank you. இருக்கோம். Thank ஸோ you. Thank ரொம்ப you. நன்றி. எல்லாத்தையும் எப்போதும் இன்ஸ்பயர் பண்ணி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Great. You guys are doing great job also. It's so nice to see when you are doing something different than others. ரொம்ப Thank you. வித்தியாசமா நானு நெறைய வாட்டி நெனச்சிருக்கேன். ச்சே! செம்மையா செய்றானுங்களே! அப்படின்னு நெனச்சிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் நெறைய பேரு அந்த குக்கீஸ்ல போட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து அப்புறம் 2 ஐஸ்கிரீம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நானும் நெனைப்பேன், "அப்பா! செம்மையா செய்றானுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நல்லா வருவாங்கன்னு" நானே நெறைய வாட்டி நெனச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டூயிங் சம்திங் டிஃபரெண்ட். தேங்க் யூ. உங்க வார்த்தைக்கு வந்து ரொம்ப நன்றி. அதான் என்ன கண்டிப்பா இந்த சொல்றது. மாரி நெறைய செய்யுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நெறைய விஷயங்கள் காத்திருக்கு. கண்டிப்பா நான் விஷிங் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு உள்ள பாட்காஸ்ட் செக்ஷன் இதோட முடியுது. நம்ம வந்து நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா பாருங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல அடுத்த நபரோட சந்திக்கிறோம். அதுவரை என்னிடம் விடைபெறுவது கர்வின். பாய்.